ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். இட்ஸ் மீ பாலாஜி. இந்த ஷோ ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நிறைய பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்த டேரக்டர்ஸ் 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. சார் வெல்கம் டு த ஷோ. பிரவீன் காந்தி சார், அகத்தியன் சார், வணக்கம் சார். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் வரப்போகிற கண்டஸ்டன்ட் வந்து ஜொலிக்க போகிறாங்களா இல்லை ஜட்ஜஸ்லாம் சோதிக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். உங்களுடைய நேம் சொல்லுங்க. என் பேர் சந்தோஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்தா? சூப்பர் சூப்பர். என்ன சந்தோஷ், எதற்காக இங்கே வந்திருக்கீங்க? இல்லை, அது ஆடிஷனுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நானும் ஆடிஷனுக்கு போகணுன்னு. ஸோ அதனால் ஆடிஷனுக்கு வந்திருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடித்த நடிகர் யார்? தலைவரும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும். தளபதியும் பிடிக்கும், தலைவரும் பிடிக்கும். அப்படியே தீசத்தான் போயிடணும். சரி, வாழ்த்துக்கள். நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண. என்ன பண்ணுறீங்க சந்தோஷ்? நான் வந்துட்டு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. ஆமாம். சூப்பர். என்ன கான்செப்ட் பண்ண போகிறீங்க? ஸோ ஒருத்தர் தப்பான இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட எமோஷன்ஸ். உங்களோட ஸ்டோரி எதுவும்? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. ஓகே, ஆல் த பெஸ்ட். சூப்பராக பண்ணுங்க. அது எப்படி அவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? எல்லோரும் காசுப்பட்டு தான் இங்கே வந்து வேலை செய்கிறாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. நான் படித்தவன். உங்களுக்கு கீழே நிறைய பேர் இங்கே படித்தவனுங்க வேலை செய்கிறானுங்க. யாருமே இங்கே காசுப்பட்டாலாம் வர்றது கிடையாதுங்க. மற்றவங்களை அடித்து அவங்க படுற கஷ்டத்தில் நம்ம காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க. எல்லோரும் படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய பேரோட குடும்ப சூழ்நிலை, சந்தர்ப்பம் இங்கே கொண்டு வந்து அவங்கள சேர்த்திடுது. ஏன் என்னையவே எடுத்துக்கோங்களேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே எனக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே 24 மணி நேரம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுருக்காரு அவர். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு எவனோ வந்து சத்தம் போடுவான். எங்கள் அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாம் பயங்கரமாக சத்தம் போடுவானுங்க. எப்போவுமே பிரச்சனையாக இருக்கும். ஒரு தடவை ஒரு 3 நாள் சேர்ந்த மாதிரி எங்கள் அப்பாவை காணோன்னே. முதல் நாள் எங்கள் அம்மா தேடினாங்க. 2வது நாள்லேருந்து அப்புறம் நானும் எங்கள் அம்மா கூட தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ரங்கனோட தோட்டத்தில் உங்கள் அப்பா இருக்கிறாரு அப்படின்னாங்க. சரி, காசு வாங்குறதுக்கு தான் போயிருப்பாருன்னு நினச்சி நானும் எங்கள் அம்மாவும் போனோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, இவர் வாங்கின பணத்துக்கு 1 வருஷமாக வட்டி கட்டாமல் இருந்திருக்காரு. அதனால ரங்கன் அவரை மரத்தில் கட்டி வச்சு கால்லெல்லாம் சக்கரை தண்ணி ஊற்றி விட்டானே. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து காலில் எறும்பெல்லாம் கடித்து முழங்கால் வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு புண்ணு. எங்கள் அம்மா போய் ரங்கன் காலில் ஏன் முன்னாடியே ரங்கன் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, விட்டுருங்கன்னு. அவன் நாயை மிதிக்கிற மாதிரி மிதித்து எங்கள் அம்மாவை கீழே உதச்சிட்டானே. என்னால் அவன் ஒன்றுமே பண்ண முடியலண்ணே. எங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே மயங்கிட்டாங்க. நானும் என் தங்கச்சின்னு தான் எங்கள் அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்கே போனால் டாக்டர் வந்துட்டு, ஏன்ப்பா 3 மாதமாக செக்கப்புக்கு வரல, உங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஏன்ப்பா செக்கப்புக்கு வரலன்னு கேட்குறாரு. என்னன்னு கேட்டால், ஏதோ எங்கள் அம்மாவுக்கு வயிற்றில் ஏதோ பிரச்சனை, ஏதோ கட்டி, கேன்சர் மாதிரி ஏதோ கட்டி அப்படின்னு சொன்னாங்க. அகத்தியன் சார், கமெண்ட் சொல்லிடுங்க. ஒரு இமோஷனலான ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தீங்க. அதுக்குள்ளே நீங்கள் இமோட் பண்ணல, அதை வெறும் டைலாக்காகவே சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த விஷயத்தை சொல்லுவதற்கான மொழி நடை இது இல்லை. அந்த ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு. போய் பார்த்தா எங்கள் அப்பா கட்டி வச்சுருக்காங்க, காலில் சக்கரை தண்ணி ஊற்றி விட்டுருக்காங்க, எறும்பு ஏறிக்கிட்டு இருக்கு, கடிக்குது. எங்கள் அம்மா ஓடி போய் காலில், அதுதான் அந்த மொழி நடை. ஓடி போய் காலில் விழுந்த கதை. நானும் என் தங்கச்சி தான் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல். அதுதான் அந்த மொழி நடை. அந்த இல்லை, அந்த எமோஷனில் பிரேக் ஆகும், வார்த்தைகள் உடையும், சிதறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எனக்கிட்ட கொண்டு வந்து உங்களுடைய வார்த்தைகள் எனக்கிட்ட சேர்க்கும். அதுதான், மற்றபடி ஒப்பிச்ச மாதிரி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஆல் தி பெஸ்ட். சார், ஒப்பிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு நடிப்புன்றது அது உள்ளேருந்து வரும்போது இல்லை, அது வேற ஒப்பிக்கிற மாதிரி வராது. இது வந்து போகிறோம், இதை பேசுகிறோம், அப்படி இருக்குது. வாழ்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல, அதோட வாழணும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதோட வாழ்ந்துட்டு வந்துருந்தீங்கன்னா அது இங்கே இறக்கும், ஒரு புது சக்தியை இங்கே வந்து இறக்கியிருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் அப்படியே மைண்ட்லேயே ஓட்டி பார்த்துருக்கீங்க. டைலாக்கு முன்ன பின்ன இருந்தால் கூட ரியாக்ஷன், சார் சொன்ன மாதிரி ரியாக்ஷன் தான் நடிப்பு இல்லையா? இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜட்ஜஸும் கூட சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ பிரதர். 103 முத்து குரு. ஓகே, குரு பயந்துட்டான், குரு அப்படின்னாரு. சூப்பர் சார். 103 குரு, என்ன பண்ணுறீங்க பிரதர்? சும்மா ஆக்டிங் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஆக்டிங் இல்லை, கஷ்டமான விஷயம். ஆக்டிங்ல தான் ஃபுல் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுங்க. சும்மா ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. ஆக்டிங் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதை தாண்டி என்ன பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ, நான் வந்து ஃபர்ஸ்ட் அனிமேஷன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்போ தேட்டரு, அது கூத்துப்பட்டறை, அதுமாரி வந்து இது ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெக்னீஷியனாக இருந்துட்டு இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, சூப்பர். என்ன கான்செப்ட் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? அதாவது எப்படின்னா, ஒரு லவர் கிட்ட வந்து ஒரு லவர் வந்து பேசாம
ஒரு லவர் கிட்ட ஒரு லவர் வந்து பேசுற மாதிரி. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட என் லவர் கிட்ட நான் பேச போறேன். ஓகே சூப்பர், கலக்குங்க, நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். Thank you. என்ன இவ்வளவு நேரம் அதுடா வரல காணோம். வாமா வா வா நில்லு இருமா, நான் எவ்வளவு நேரம் கழிச்சு இரு. ஏய் நான் தானே முன்னாடி வந்திருக்கேன், நீ வந்துட்டு நீயே கத்துற. இரு சரி, உனக்கு கால் பண்ண, எத்தனை கால் பண்ண எனக்கு தேவையில்ல தெரியும், அதெல்லாம் கால் பண்ண எடுக்கல. வாய மூடு. சரி வாட்ஸ்அப் கால் நான் பண்ணேன், அதுவும் எடுக்கல. சரி நேற்று நைட்டு பார்க்குறேன், நைட்டு 11 மணிக்கு ஆன்லைன் இருக்கிறிய. இருடி, அழாத இரு. ஏய் ரொம்பலாம் சீன் படாது, இருமா. சரி இப்போ ஒர்க் போனேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்த? கரெக்டாக போயிருந்தோம், வந்த மெசேஜ் பண்ண, ஆய்ச்சலும் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிலாம் கேட்டல. 1 மாதம் வரைக்கும் கரெக்டாக இருந்தேன். 1 மாதம் வேலைக்கு போனதுலேருந்து என்ன பண்ண? ஒரு குட் நைட் கிடையாது, குட் மார்னிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. இரு பொறு, எனக்கு நியூஸ் வந்துருச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி நீ போயிருக்க, அங்கே வேலையில் ஏதோ நடந்திருக்கு. அடிப்பாவி, ஏய் நடி சொல்ற நினைச்சேன். சொல்லுங்க சார். கூத்துப்பட்டறையில் குரு. ஆனால் கூத்துப்பட்டறையோட இது இன்னும் முழுசாக வெளியே வரல. எவ்வளோ நாளாக பட்டறையில் இருக்கீங்க? இல்லை 2 மந்த்தாக போயின்னு. அங்கே நல்லா பண்ணி தருவாங்க, இன்னும் கொஞ்சம் மோர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே தான், அதாவது எக்ஸ்ட்ரானரியும் இல்லை பேடும் இல்லை, ஒரு வயாமீடியாவாக இருக்கீங்க. நீ இன்னும் கொஞ்சம் கூத்துப்பட்டறையில் உங்களை ஒப்படைக்க அங்கேயே கடங்க. விஜய் சேதுபதி வந்து அங்கேயே கிடப்பாப்புல, அது ஒரு தவமாக மாறும். அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அகத்தேன் சார், உங்கள் கமெண்ட்ஸ். நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துச்சு இல்லையா? ஆமாம். எங்கே நின்றுக்கிட்டு இருந்தீங்க? நான் வந்து இது காஃபி ஷாப் தான். எப்படி ஆரம்பிச்சிங்க? ஏன் என்ன இவ்வளோ இல்லை நேரம்? இல்லை அப்படியே நீங்கள் ஆக்ட் பண்ண மாதிரியே சொல்லுங்கள். ஏய் ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? அடுத்து ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணின்னு இருக்கேன்? நான் எவ்வளோ நேரம் முன்னாடி வந்திருக்கேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆகுனே? அப்படியே நிறுத்துங்க. காஃபி ஷாப்பில் எப்படி கற்றுவீங்களா? கத்த மாட்டீங்களா? ஏன் இங்கே கற்றுனீங்க? இல்லை சவுண்டா கத்துனா தான் நடிப்புன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இல்லை சவுண்டாக பேசுகிறது வேற, கத்துறது வேற. காஃபி ஷாப்பில் அப்படி கத்துவீங்களா ஒரு பொண்ணை? இல்லை கத்து. சரி ஓகே, நீங்கள் பேசினீங்கல்ல அந்த பொண்ணுகிட்ட, என்னென்னலாம் சொன்னீங்க? 1 மாதத்துக்கு ஆச்சு வேலைக்கு போய், 1 மாதம் வேலைக்கு போன பிறகு நீ வந்து தப்பாக இருக்க அப்படிங்கிறது தானே உங்கள் கான்செப்ட் இருக்குது. ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது ஒரு பொண்ணு வேலைக்கு போனா? அப்படி இல்லை, அதில் வந்து என் கான்செப்ட்னா உண்மையிலேயே அது வந்து அந்த பொண்ணு சொல்லும் அப்புறம், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன். ஆமாம் நான் தப்பு. உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் வந்துச்சு? என் கான்செப்டில் கேட்குறீங்களா? இல்லை நான் ரியல் லைஃப்பில் பார்த்தேன். என் ஃப்ரெண்டோட இது மாதிரி ஒரு லைஃப் நடந்து சொன்னால், சரி நம்ம இதே பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். உங்கள் ஃப்ரெண்டோட லைஃப்பில் அது நடந்துச்சு? ஆமாம். ரைட், அதுக்கு தான் நான் சுற்றி வந்தேன் எங்கே வர்றீங்க அப்படின்னு. ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து நாம் யார், அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணை வந்து நம்ம எப்படி நேசிக்கிறோம், அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணியிருக்காளா பண்ணலையா, எந்த இடத்துல இருக்கோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். வெறும் டைலாக் மட்டும் வரக்கூடாது. இங்கே வந்து நிற்கும்போது இங்கே உங்களை சுற்றி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். நம்ம வந்து அம்மாக்கிட்ட பேசுகிறோம்னா வீட்டில் பேசுகிறோங்கிற ஃபீல் இருக்கணும். நம்ம வந்து பாஸுக்கிட்ட பேசுகிறோம்னா ஆஃபீஸில் பேசுகிற ஃபீல் இருக்கணும். உடனே மைண்டுக்குள்ளே வந்து நம்மளை சுற்றி ஒரு ஆஃபீஸ் வரணும், அம்மாவாக இருந்தால் வீடு வரணும், ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது சுற்றுப்புற சூழ்நிலைகள் வரணும். அது இல்லாமல் நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க. அதனால் வந்து உங்களுடைய நடிப்பை வந்து நான் 100% எடுத்துக்க முடியல, பட் உங்களுக்கு நடிக்க வருது. ஆல் தி பெஸ்ட். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என் பேர் ஜீவா. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து 2 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டரா. ஓ சூப்பர். அதுக்கு பிறகு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். வேலாயுதம், குருவி, அது மாதிரி ஒரு 3 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு நடிக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஆசை வந்தது? நடிக்கணும்னு ஆசை வந்தது என்னென்னா, இவ்வளோ அனுபவிச்சு ஒன்றுமே ஒரு ஸ்டெப்புக்கு போனதில்லை. அதனால் இனிமே வந்து ஒரு ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு நடிக்கிறதுக்கு அப்படி. சூப்பர், நடிக்க நீங்கள் உள்ள வந்துட்டீங்க. நம்ம உள்ள வந்துடலாம். இனிமே நம்ம எடுத்தது போதும், நம்மளும் உள்ள ஆட்டம் காமிக்கலாம். இன்னும் வரல கண்ணீர் விட்டது போதும், இதுக்கு மேலே இன்பம் விடலாமா, இன்பம் எதனா கிடைக்குமா அப்படின்றது வருது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து தான் வந்திருக்கீங்களா? இல்லை, நான் வந்து தருமபுரி மாவட்டம் மேடம். நான் இங்கே 15 வருஷமாக அங்கே இருந்தேன்.
ராமாபுரத்தில் இருந்தேன், கோடம்பாக்கத்தில் இருந்தேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலி இப்போ இங்கே இருக்கீங்க. இப்போ இங்கே இல்லை ஃபேமிலியோட தருமபுரியிலே இருக்கிறேன். ஓ சூப்பர். தர்மபுரியிலேருந்து இங்கே நான் ஆக்டிங்காக எவ்வளோ ஆசையாக வந்திருக்காங்க பாருங்களேன். லைக் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் என்னவா நடிக்க போகிறீங்க இன்னைக்கு? நடிக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட நடிச்சிக்கலாம். ஓகே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஊரில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கார் கம்பெனி வச்சுருக்கோம் சார். கார் கம்பெனி வச்சிருக்கீங்க. சூப்பர். அப்புறம் ஏன் ஆக்டிங்லாம்? கார் கம்பெனி இல்லை சார், ஜாலியாக பார்த்து. ஏற்கனவே நான் சினிமாவில் இருந்தேன். ஓகே, நீங்கள் அசிஸ்டன்ட் ஆகிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். படமே ப்ரொடியூஸ் பண்ணிடலாமே நீங்கள் கம்பெனி வச்சிருக்கேன்றப்ப இனிமே தான் இப்போ தான் சார் வளர்றேன். இப்போ தான் வளர்றீங்களா? ஓகே. குருவி வேலாயுதத்தெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா? டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போ என்ன? இப்போ வந்து கடவுள்கிட்ட வரம் கேட்குறேன் சார். என்னங்க? கடவுள்கிட்ட வரம் கேட்குறேன். ஓகே, வரம் கேட்க போகிறீங்க. ஓகே, இந்தாங்க இங்கே நின்று கேளுங்க. உங்கள் வரம் கிடைக்கணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கடவுளே, சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் பணத்தை விரயம் பண்ணி படம் எடுத்து இன்னொருலாம் அது ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களாம் நல்லபடியாக காப்பாற்று கடவுளே. நல்ல வேளை எங்களை காப்பாற்றிட்டீங்க. வாங்க சார். காப்பாத்திட்டீங்க. வாங்க பிரதர், அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா பேர் லிஸ்ட் பார்க்கறதுக்குள்ளே கேட்டுட்டீங்களா? உங்க இன்டென்ஷன் நல்லா இருக்கு. சின்ன தயாரிப்பாளர்கள் படம் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். இன்னொரு சார் 2 படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அந்த 2 படமும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதான் அவங்க கஷ்டப்பட்டது நம்ம கண்ணீர் ரத்த கண்ணீரை வடிக்கணும் சார். அதுல இருந்து நீ ஒரு அழுது ஒரு மாதிரி பெயின் ஆகி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். அப்பதான் அது நட்சத்திரன்ற அந்த டைட்டிலுக்கு வரும். ஓகே சார். ஓகே சார். ஒன்றும் பண்ணாத மாதிரி இருக்கு. ஓகே. எனிவே உங்க இன்டென்ஷன் குட். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நீங்களும் மாகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் ராஜசேகரன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். லெட்ஸ் வெல்கம் ராஜசேகரன். எங்கேருந்து வரீங்க ராஜசேகரன்? திருவாரூர். திருவாரூர்ல இருந்தா? சரி, ஓகே. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க இப்போ உள்ள? நான் வந்து ஸ்டோரி இதாக டிஸ்கஷன் அண்ட் ஸ்டோரி ரைட்டிங் அதுக்காக தான் நான் போட்டிருந்தேன். ஓ அப்படிங்களா? ஓகே சூப்பர். உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? சிவாஜி கணேசன். ஓ, அவர் தான் பிடிக்குமா? சரி, வாழ்த்துக்கள். எதற்காக வந்தீங்களோ அதில் வென்றுட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் டாக்டர் அதுவும் இருந்தீங்களா சார்? டாக்டர் இல்லை இந்த லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு டாக்டர், ஒரு ப்ளசண்டான டாக்டர். ரைட்டர். ஓகே சூப்பர். எங்கேருந்து வரீங்க? திருவாரூர். திருவாரூர். ஃபுல் டைம் ரைட்டரா எப்படி சார்? இல்லை, இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஆப்பில் எழுத ஆரம்பிச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? சிவில் சப்ளைஸில் சூப்பராக இருந்தேன். ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரிட்டையர் கொரோனா ரிட்டையர் ஆயிடுச்சு. ரைட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படி எதனால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது ரைட்டிங்? எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, அதில் கவிதை கதைகள் எழுதுவேன். சூப்பர். இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? இப்போ என்ன ஆக்டிங் எனக்கு நான் போடவே இல்லை. ஓகே, அவங்க வந்து கேட்டது வந்து வசனம் எழுதுறது, டைலாக்கு. ஒரு சின்ன ரோல், ஒரு சின்ன சீன் கொடுத்தா பண்ணலாமா சார்? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, 2 நிமிடத்தில் கதையை அந்த உணர்ச்சியோட அந்த ஃபீலிங்கோட சொல்லுவீங்களா? ட்ரை பண்ணுறேன் சார். 2 நிமிடத்தில் இருக்கணும் அந்த கதை. உணர்ச்சியாக இருக்கணும், ஃபீலிங்காக இருக்கணும். அது வந்து எங்கள் மனசில் தைக்கணும். சரி, இந்த கதையோட தலைப்பு வந்து இருட்டு, மழை, நான், ராணா. கதாபாத்திரமே சொல்கிற மாதிரி நான் வடிவமைச்சிருக்கேன். கதைக்கு போகலாம். மேயரம்மா வீட்டு வேலையை முடிச்சு நான் வெளியில் வரும்போது மழை தூர ஆரம்பிச்சிட்டு நான் திரும்ப அறிவுலை ஐயா வீட்டுக்கு போகணும். இன்னும் 4 தெரு தள்ளி போகணும். இப்போயே மழை ஆரம்பிச்சிச்சு. எங்கேயாவது ஒதுங்கலான்னு பார்த்தாக்கா எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. சரின்னு அவசரமாக போயிட்டே இருக்கேன். மழை, இடி, மின்னல், டுடும் ஒரே சத்தம், இடி மின்னலாக ஒரே இதாக இருக்குது. சேரு சகதியில் நடந்து போயிட்டே இருக்கேன். சரி, பிளாட்ஃபார்மில் ஏறி நடக்கலான்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் நோக்கி பக்கத்தில் போகிறேன். சதக்குன்னு கால் இடது கால் வாங்கிட்டு கீழே சேத்துல வாங்கிடுச்சு. ஐயோன்னு கத்திட்டு விடுறேன். பக்கத்துலேருந்து ஒரு கடையில் இருந்து ஒரு குரல் கேட்குது. யாருமா அது? யாரை மழையில் கீழே விழுந்துட்டியா? ஏறி வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் எடுத்துகிட்டு வர்றார் ஒரு ஆள். கையை பிடிச்சிட்டு ஏந்திரி வா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நானே ஏந்திரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல ஏந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு ஏந்திரிக்கிறேன். எந்திரிச்சு வெளியில் வந்தோடனே அதை தண்ணி இருக்கு பாரு வழியில், அதை எடுத்து கை காலை கழுவிக்கமா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நான் மழை விட்டுனா போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை வேணாம் கழுவிக்க அப்படின்னு சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் கழுவிட்டு அந்த போர்டை பார்க்குறேன். அந்த போர்டில் ராணாஸ் டீ ஸ்டால்னு போட்டிருக்கு. என்ன இந்த போர்டையை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, பேர் வித்தியாசமாக இருக்கேன், ராணான்னு இருக்கேன். சூப்பர். நீங்கள் எந்த ஏஜ்லேயுமே வந்து ஆடிஷனுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். இப்போ நான் உங்களை ஒரு கதை சொன்னேன். சொல்லுங்கள், அந்த கதையை சும்மா சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி ஆரம்பிச்சிங்க? நான் மேரம்மா விட்டு வெளியில் வரும்போதே மழை தூர ஆரம்பிச்சிச்சு.
சேரும் சகதியமாக இருக்கும்போது இடியும் மின்னலமாக இருக்கேன், நடந்து போயிட்டே இருக்கேன். இப்படி தானே நீங்கள் சொன்னீங்க, அதை அப்படியே சொல்லுவீங்க. ஆமாம். நான் வெளியில் வந்தேன், மழை தூர ஆரம்பிச்சிச்சு, ஒரே இடிமின்னல், கீழே சேரும் சகதியும், திடீர்னு வலிக்கு விழுந்துட்டேன். இதுதானே அந்த ஃபீலிங் வரும், இப்படி தானே வரும் அந்த ஃபீலிங். இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் திருவாரூர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறது. உங்களை நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ராஜ் டிவி நிமித்தமாக உங்களை கௌரவிப்பது ஜட்ஜஸாக உட்கார்ந்துருக்க எங்களுடைய கடமை. அந்த கௌரவத்திற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது 2 நிமிடம். உங்களுக்கு தெரிஞ்சது கதை சொல்லத்தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால உணர்ச்சியோடு கதை சொல்லுங்கள் அப்படின்னோம். அதையே உணர்ச்சியை கொண்டுட்டு கதை சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் கதையே எழுதுங்கள். நல்ல விஷயம். நன்றி. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் இந்த எபிசோடோட ஃபைனல் கண்டஸ்டன்ட் வந்திருக்காரு. அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா காத்துட்டு இருக்கோம். வாங்க. உங்க பேர் என்ன? பிஎம்பியா சார். அண்ணா என்ன பண்ண போறீங்கண்ணா? பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி பண்ணுறது, அவங்க படிக்கலன்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, சூப்பராக பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஓகே அம்மா, படின்னு சொல்கிறீங்க, நான் எப்படி படிக்கிறது சொல்லுங்கள். நான் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன், நான் பாஸ் பண்ண முடியல, என்ன பண்ணுறது? அம்மா, நான் பாஸ் பண்ணிட்டேம்மா, எம்ஏ பாஸ் பண்ணிட்டேம்மா. நான் இப்போ நடின்னு சொல்கிறீங்க, நான் எப்படி நடிக்கிறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நான் எப்படி நடிக்கிறது? ராஜ் டிவியில் என் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கம்மா, நான் நடிப்பேம்மா, சூப்பர்மா, நடிக்கிறேம்மா நல்லா. பிரவீன் காந்தி சார், நீங்களே கமெண்ட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபெயில் ஆகிட்டன்றதுக்கும் அதே ரியாக்ஷனு, அப்புறம் எம்ஏ பாஸ் ஆகிட்டன்றதுக்கும் அதே ரியாக்ஷனு. மாறணும் இல்லைங்களா? இதில் ஒரு வருத்தம் இருக்கணும், மாற்றிக்கிறேன் சார். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்புறம் ராஜ் டிவியில் கூப்பிட்டதை அதை ஹாப்பியாக சொல்கிறீங்களா இல்லை சோகமாக சொல்கிறீங்களா அதுவும் தெரியல. ரொம்ப ஹாப்பி சார். அது வரல, நீங்கள் சொல்லும்போது வரணும் அது இல்லையா? ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஐ திங்க் யூ கேன். தேங்க்யூ சார். என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ படிச்சிருக்கேன். எம்ஏ படிச்சிருக்கீங்க. அந்த பாதிப்பு இன்னும் இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாம். இப்போ நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாரும் உங்களுக்காக வந்துச்சா, யாராவது சொன்னாங்களா? இல்லை, நடிக்கணும் ஆசை. அப்புறம் ஏன் அந்த டயலாக் சொன்னீங்க, படின்னு சொன்னீங்க, அம்மா கிட்ட பேசுகிறீங்க? எல்லாருடைய அம்மாவும் பசங்கிட்ட படின்னு சொல்லுவாங்களே. சரி, இல்லை உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஆள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங் வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கேட்டேன். நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் வேறு விதமான விஷயமெல்லாம் வெளிப்படணும். அதுக்கு நீங்கள் ரொம்ப ட்ரெயின் பண்ணணும். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ங்கிற அந்த மேடையில் நம்ம 2 வார்த்தை பேசிட்டதுனால அது நடிப்பாகாது. ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கண்டஸ்டன்ட் வந்தாங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம், எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஜட்ஜஸும் உங்களுக்கு நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா கொடுக்காம அவங்க மனசு கோணாமல் அழகாக சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ வரப்போகிற எபிசோட்லையும் நிறையா டேலண்ட்ஸை பார்க்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.